இவ்வாரம் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் குறிப்பாக சுவிட்சர்லாந்து அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சொலத்துன் மாநிலங்களவை தேர்தலிலே போட்டியிடக்கூடிய திரு சிறி அவர்கள், அதே போன்று திரு சுதாகரன் அவர்கள், அதே போன்று திரு யக்கு அவர்கள் இம்முறை வருகின்ற மூன்றாம் மாதம் இடம்பெறுகின்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். இந்த தேர்தலினுடைய நோக்கம் என்ன, இந்த போட்டியினுடைய தன்மைகள் எப்படி இருக்கப் போகின்றது, இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பற்றி அறிந்து கொள்வதற்காக இவ்வாரம் லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். திரு சுதாகரன் அவர்களிடமே நேரடியாக நான் வினாவுக்குள் வருகின்றேன். இந்த தேர்தல் சுவிட்சர்லாந்திலே எந்த வகையான செய்தியினை சொல்ல இருக்கின்றது, இதனுடைய தாற்பயங்கள் என்ன? இந்த தேர்தல் மாநில அவைக்கான தேர்தல். இதில் பல இன மக்கள் கலந்து கொள்கிறார்கள், பல இன மக்கள் வேட்பாளராக இருக்கிறார்கள். அந்த வகையில் நானும் என்னுடைய பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்துகிறேன். என்னுடைய நோக்கம் ஏன் நான் அந்த மாநிலத்தில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நான் ஒரு வெளிநாட்டவர் என்ற அடையாளத்தின் அடிப்படையில் இந்த பிரதேசத்தில் வாழ்கிற வெளிநாட்டு மக்களுக்கும் வயது 50க்கு மேற்பட்டு வயது வந்தவர்களுக்கும் அனைத்து மொழி இன மக்களுடைய உரிமைகளுக்காக நான் ஒரு பிரதிநிதித்துவத்தை கேட்கிறேன் எங்களுடைய மாநிலத்தில். ஏனென்றால் அது முக்கியமானது. அப்போ தான் நாங்கள் எங்களுடைய அனைத்து மற்ற மக்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் என்னுடைய முக்கியமாக என்னுடைய வேட்பாளர்களே நான் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னென்னு சொன்னால், இங்கே வார அனைத்து வெளிநாட்டு இனத்தவர்களும் உடனடியாக இணைவாக்கம் பெற்று அவர்களுக்கான மொழி அறிவித்தல் கொடுக்கப்பட்டு இந்த சமூகத்துடன் மிக மிக விரைவில் இணைக்கப்பட்டு அவர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவான அந்த வேலையை செய்ய வேணும். அதுக்கான அனுபவத்தோடு தான் நான் இந்த தேர்தலில் குதிச்சுக்கிறேன். ஏன்னா நான் கனகாலமாக இந்த வெளிநாட்டாக்களுக்கான இணைவாக்கத்தின் வேலை திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபடினால அந்த அனுபவத்தை இந்த சுவிஸ் மக்களுக்கு நான் ஒரு தகவலாகவும் மற்ற இது செயல்பாடாகவும் செய்து காட்ட விரும்புகிறேன். திரு சிறியவர்களே, இந்த தேர்தல் உங்களுக்கும் புதியதொரு தேர்தல். உங்களுடைய களம் அல்லது மக்களுடைய மனங்கள் எப்படி இருக்கின்றது? எவ்வகையான செய்திகள் உங்களிடம் இருக்கு? பொதுவாக இப்போ நாங்கள் இந்த சோலத்துன் மாநிலத்தில் ஓல்டன் கன்வென்ஷன் என்ற தொகுதியில் நான் போட்டிடுறேன். இப்போ இந்த என்னுடைய தொகுதியில் வேறொரு தமிழ் மக்களும் இல்லை, நான் ஒருவன் தான் இந்த என்னுடைய தொகுதியில் நான் போட்டிடுறேன். இப்போ என்னுடைய தமிழ் சமுதாயம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம் என்பதை நான் இந்த மாநிலத்தில் மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும். நாங்களும் என்ன சொன்னால், நான் இப்போ எங்களுடைய தமிழ் மக்கள் இங்கு வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எங்களுடைய குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன் எல்லாரும் ஒரு அறிவு சார்ந்தமாக ஒரு முன்னேற்றத்திலேயே போய்கின்றார். குறிப்பாக எங்களுடைய 3வது ஜெனரேஷன்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் நல்ல தகுதியான கல்வியை கற்றுக்கின்றிருக்கிறார்கள், நல்ல தகுதியான வேலை வாய்ப்பு பெற்றுக்கிட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய தமிழ் சமுதாயம் ஒரு முன்னேற்றமாக வரணுன்றதுக்காகத்தான் என்னுடைய அரசியல் பிரவேசத்தின் மூலமாக எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனையும் முன்னெடுத்துவதற்காக தான் என்னுடைய அரசியல் பிரவேசம். திரு யக்கு அவர்களே, இன்றைய நிலைமை, நீங்களும் துருக்கி நாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்திலே ஈழத்தமிழர்கள் போன்று அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர். உங்களுடைய பார்வையில் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் அல்லது அதனையும் கடந்து இங்கு இருக்கக்கூடிய தன்மைகளை எப்படி பார்க்கிறீர்கள் அரசியல் ரீதியாக? Also er fragte, du bist auch eine Immigrantin in der Schweiz, und wie sieht aus die Situation der jetzigen Kandidatur und der jetzigen politischen Situation im Kanton Solothurn? Ja, also wie auch schon erwähnt, sind im Moment 9 Kandidaten, die für das Kantonsrat kandidieren, also von 88 insgesamt, also runder Zahl können wir sagen, etwa 10% haben Migrationshintergrund. Von meiner Sicht her sehr wenig, es müssten viel mehr sein. Ich würde mir wünschen, dass mindestens 30% wären. Wir arbeiten daran. Ich hoffe, in den nächsten Jahren sieht es besser aus.
ஸோ நானும் இந்த இடத்துல 9 பேர் கலந்து கொள்கிறார்கள் இந்த கட்சியில் வெளிநாட்டவர் சார்பில். அதாவது 10% மட்டும்தான் இந்த இதில் இருக்கிறது. அதை தான் நினைக்கிறேன் இந்த விகிதம் இன்னும் கூட வேணும். 30% அங்கத்தவர்கள் இந்த தேர்தலில் குதிக்கோள் என்றது தன்னுடைய. சுதாகரன் அவர்களே, இலங்கை தொடர்பில் பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையிலே கடந்து வந்த அனைத்து வருடங்களிலும் சுவிட்சர்லாந்து அரசினுடைய அழுத்தம் என்பது இலங்கையிலே மனித உரிமைகள் மேம்பட வேண்டும் என்பதில் மிகவும் கணிசமாக இருந்தது. அண்மையிலே உங்களுடைய கட்சியை சார்ந்த சுவிட்சர்லாந்தினுடைய நீதியமைச்சராக இருக்கக்கூடிய சமரோக்கா என்கின்ற பெண்மணி இலங்கை சென்று வந்திருந்தார். மனித உரிமைகள் மேம்பாடு தொடர்பில் எப்படியான தன்மைகள் இருக்கின்றது அல்லது எப்படியான நடைமுறைகளை கையாளுகின்றது? கட்சியில் மனித உரிமை மீறல்கள் எந்த நாட்டில் நடந்தாலும், எந்த உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் கட்சியின் கோட்பாட்டில் மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. மனித உரிமை மீறல்கள் கண்டிக்கப்பட வேண்டிய உண்டு. அது தனியாக அரசு சார்பான மனித உரிமை மீறல்கள் மட்டுமல்ல, அதாவது குழுக்களோ விடுதலை இயக்கங்களோ செய்கிற மனித உரிமை மீறல்களும் கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தெளிவாக இருக்கிறது. அது எப்போவுமே எந்த விதத்திலையுமே மிக தெளிவாக இருக்கிறது. மனித உரிமை மீறல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம். அதுக்காக தொடர்ந்து போராடணும் என்றதில் கட்சி தெளிவாக. இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு அல்லது இன பேரவலம் என்பதற்கு உங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையிலே உங்களுடைய கட்சி அல்லது சுவிஸினுடைய தன்மைகள் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன்? அதாவது கட்சி தேசிய ரீதியில் எவ்வாறு கலந்து கொள்கிறது, எப்படி அந்த பிரதித்துவம் அமைஞ்சிருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கட்சி கோட்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறது இந்த விஷயத்தில் எப்படி நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு பெரிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுற சமயத்தில் கட்சி தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் என்று நம்புகிறோம். அவர்களே, வெளிநாட்டவர்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தில், குறிப்பாக நீங்கள் வாழுகின்ற மாநிலத்தில், நீங்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் இல்லாவிட்டாலும் மாநிலத்தில் கணிசமான வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களிடம் இன்று கல்வி பொருளாதாரம் என்பதில் பல்வேறுபட்ட தளம்பல் நிலை அல்லது சில முன்னெடுத்து செல்வதில் சில தாமத போக்குகள் இருக்கின்றது. நீங்களும் அந்த துறையிலே ஓரளவு அனுபவம் உடையவர் என்கின்ற வகையில் அதனை எப்படியான வகையில் நிவர்த்தி செய்யலாம் அல்லது கையாளலாம்? கண்டோன் சோளத்துணை பொறுத்தவரை வந்து வெளிநாட்டவர்களின் வெளிநாட்டவரின் வாழ்ந்த தொகை வந்து இப்போதைக்கு அதிகரித்தான் இருக்கின்றது கண்டோன் சோளத்துணை பொறுத்தவரை. ஆனால் இதில் வந்து எங்களுடைய எல்லா நாட்டு பல்லின மக்களும் இங்கே வாழ்ந்துருக்கின்றார்கள். இந்த பல்லின மக்களில் வந்து அதிகூடிய, அதாவது எல்லா விதமான ஒரு அறிவு சார்ந்த சமூகமாக எங்களுடைய தமிழ் சமூகம் இப்போதைய இன்றைய நிலைமையில் விளங்கின்றிருக்கின்றது. இந்த அறிவு சார்ந்த சமூகம்னு சொல்லிட்டு போய் இப்போது நாங்கள் வந்து இப்போ எல்லா துறைகளையும் எடுத்துக்கொண்டால் எல்லா ஒரு 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 டாக்டராக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இன்ஜினியராக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு தொழில் மேனேஜ்மெண்ட் இதில் ஓடி எங்களுடைய குழந்தைகள் இப்போது வந்திருக்கிறார்கள். அது பார்க்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கின்றது. இதில் நாங்கள் இந்த மற்ற நாட்டு சமுதாயத்தை ஒப்படைக்கும் போது எங்களுடைய தமிழ் சமுதாயம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முயற்சியில் தான் இருந்துருக்கிறார். ஏன்னா அது பொருளாதார ரீதியை பார்க்கும்போது எங்களுடைய சமூகம் வந்து எப்பயுமே முன்னேற்றத்தில் தான் இருக்கிறதா என்னுடைய பார்வை. திரு யக்கு அவர்களே, புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் இன்னும் எந்த வகையான நடவடிக்கைகள் அல்லது முக்கியமான விவகாரங்களில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டியிருக்கின்றது உங்களுடைய மாநிலங்கள் அல்லது ஒட்டுமொத்த சுவிஸை பொறுத்தவரை? Was denkst du über die Migrantinnen und Migranten in der Schweiz oder Kanton Solothurn? Was sind die neuen Ziele, muss sie, oder was sind die Themen, muss sie, wie muss man verbessern die Situation? Also ich denke, politische Partizipation gleich Einbürgerung. Also sie müssen sich einbürgern lassen, sie sollten sich einbürgern lassen, und somit haben sie in verschiedenen Bereichen, nicht nur politisch, in verschiedenen Bereichen können sie mitwirken, mitbestimmen, aber auch mitverantworten. Das ist wichtig, oder? Verantwortung übernehmen. அதாவது முக்கியமாக இந்த நாட்டில் வாழ்கிற வெளிநாட்டவர்கள் இந்த நாட்டில் குடியுரிமையை பெற வேணும், அது முக்கியமானது. அடுத்தது அரசியலில் தங்களுடைய பாதங்களை பதிக்க வேணும். அடுத்தது வந்து எல்லா இடத்துலையும் வந்து முக்கியமான பொறுப்புகளை எடுத்து நடத்தணும். அந்த பொறுப்புகள் தான் முக்கியமானது. அந்த பொறுப்புகளை எடுத்து செய்ய வேணும்ன்றது தான் தன்னுடைய நோக்கம். சுதாகரன் அவர்களே,
இன்று இருக்கின்ற நிலைமையின் அடிப்படையில் நீங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எப்படியான தேர்தல் களம் இருக்கின்றது அல்லது உங்களுடைய மாநிலத்திலே போட்டி நிலைமைகள் எப்படி இருக்கு? போட்டி நிலைமைகள் கூடுதலாக என்னுடைய பார்வையில் வலதுசாரி கட்சிகளான FDP SVP போன்ற கட்சிகள் இந்த இடங்களை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை ஒன்று காணப்படுகிறது. அதை நிறுத்துறதுக்கான தான் எங்களுடைய பிரச்சாரங்கள் டெலிஃபோனிலும் மற்றது கூடுதலாக பிரசுரங்கள் கூட. என்றால் கட்சி எங்களுக்கு அதாவது சோசியலிச கட்சி எப்போவுமே எங்களுடைய தான் அதுக்கான செலவுகளை செய்ய சொல்லுவார்கள். மற்ற கட்சிகளில் பெரிய அளவில் காசுகள் வெளியிலேருந்து வரும். அந்த காசுகள்லாம் பெரிய அளவில் பெரிய பெரிய துண்டு பிரசுரங்கள்ல இருந்து பெரிய பெரிய போர்டுகள் அடித்து விடப்படும். அதுக்கே இன்றைக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அந்த காசு எங்கேருந்து வருதுன்றதை இன்றைக்கு தெரியப்படுத்துவோம் என்று சோசியலிச ஜனநாயக கட்சி கேட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய நோக்கம் இந்த நடுத்தர வர்க்க மக்கள், எங்களுடைய மாநிலத்தில் வாழ்கிற மக்கள் இன்றைக்கு அதாவது இந்த சொல்லப்படுற இந்த கிராங்க காசு என்று சொல்லப்படுற இந்த நோய் காப்புறுதி இல்லையா? ஓகே, நோய் காப்புறுதி, மருத்துவ காப்புறுதி போன்ற விஷயங்களை தாங்கள் செலுத்த இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அது ஒரு மிக நிலைமைக்கு சரியான நிலைமையை கொண்டு வரணும். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களும் தொழில் இல்லாமல் போகுது. அது எங்களுடைய தமிழர்களும் அதில் வருகிறார்கள். ஏன்னா எல்லாரும் 84 83களில் வந்த தமிழர்கள் எல்லாரும் இன்றைய வயசு போயிட்டுது. அப்போ அவர்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. பின் அவர்கள் சமூகத்தை தங்கி நிற்கிறார்கள். அவை இந்த விஷயங்களுக்கு ஆண்டி நாங்கள் போராட வேண்டும். அதுக்காக எங்களுடைய பிரதிநிதித்துவம் முக்கிய அவசியம். அதாவது எங்களுடைய அதாவது மாநில பாராளுமன்றம், அதாவது வெளிநாட்டவர்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட சவால்களை வெல்வதானால் பிரதிநிதித்துவம் என்பது மிக மிக அவதானம் ஒன்றாக இருக்கின்றது. திரு ஸ்ரீ அவர்களே, பொருளாதாரம் தொடர்பில் சுதாகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய கட்சி பொருளாதாரம் அல்லது இந்த தேர்தலுக்கு எப்படியான உதவிகளை செய்கின்றது அல்லது ஒட்டுமொத்த உதவிகளையுமே அந்த வேட்பாளர்களை செய்கிறது? நமது சோசியலிச ஜனநாயக கட்சி ஒரு சிறிய அளவு ஒரு தொகைன்னு சொன்னால் அவர் பிரச்சாரத்துக்குரிய உதவிகளை அவர்களும் ஒரு பங்கினை எடுக்கின்றார்கள். மேற்கொண்டு இந்த கட்சியிலே இருக்கின்ற வேட்பாளர்களும் அவர்கள் தங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி பிரச்சாரத்திலே செலவுகளை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தடைகளை தாண்டி உங்களுக்கு ஒரு சுமையான ஒரு பயணமாக தெரியவில்லையா? இல்லை, நாங்கள் இந்த புலம்பெயர்ந்து நாங்கள் இந்த நாட்டுக்கு நாங்கள் அகதிகளாக இந்த நாட்டில் நாங்கள் ஒரு நிரந்தர உரிமை பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் தற்போது இது எங்களுடைய நாடாகத்தான் நாங்கள் கருத வேண்டி இருக்கின்றது. இந்த நாட்டில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செலவுகளுக்கும் பார்க்கும்போது இந்த தேர்தல் செலவு ஒரு பெரிய அளவில் எங்களுக்கு தெரியவில்லை. அதாவது மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டதால் இது உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக தெரியவில்லை. திரு ஜக்கு அவர்களே, இன்று இருக்கக்கூடிய உலக நடைமுறையின் அடிப்படையில் பல்வேறுபட்ட சவால்களை வெற்றி கொள்கின்ற ஒரு நாடாக சுவிட்சர்லாந்து இருக்கின்றது. ஆனால் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் கணிசமாக வேலைகள் இல்லாத ஒரு குறை இருக்கின்றது. இவை தொடர்பில் ஏதாவது நடைமுறையில் சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை அல்லது தொழில் முகவர்களுடன் தொடர்பு படுத்துகின்ற வேலைகள் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறது? Er fragt eigentlich in der Schweiz die politisch viel erreicht, aber diese jetzige Situation, viele Arbeitslose und irgendwo eine konkrete Idee oder eine Lösung für neue Arbeitsplätze zu kriegen in Kanton Solothurn. Gibt es irgendwo neue Ideen? Fragt er diese Idee. Also im Sinn Vision oder? Also Vision und wie kannst du neue Arbeitsplätze schaffen? Das ist schwierig. Das ist eine sehr schwierige Frage. Wie wir alle wissen, allgemein in der Schweiz haben wir eher den Dienstleistungssektor, der im Vordergrund ist. Es wird nicht mehr produziert. Das heißt, wenn wir auf die Migranten beziehen, ich nehme an, es geht in diese Richtung, da die meisten Migranten ja Hilfsarbeiter sind, zwar auch ausgebildet, aber nicht in höchsten Kaderpositionen, heißt das, dort wo weniger produziert wird, gibt es auch weniger Arbeitsstellen. Das heißt, bessere Ausbildung, also im Bildungswesen, Schwergewicht auf Bildungswesen, bessere Ausbildung erzielen und somit versuchen, in Kaderpositionen Stellen anzunehmen. Nicht nur wegen der hohen Lohn, sondern eben genau aus diesen Gründen in Sektoren,
dort wo die Migranten noch nicht vertreten sind, dass sie auch dort Jobs ausüben. இந்த நாட்டில் சேவை தொழில் துறை தான் அதிக கூடுதலாக வளர்ந்து வருகின்றது. அந்த சேவை துறையினை நோக்கி இன்றைக்கு கணக்கு நகர்ந்து கொண்டிருக்கு. அப்படின்னால வெளிநாட்டவர்கள், அதாவது குடியேறியவாதிகள் பலர் வந்து தங்களுடைய குறைஞ்ச சம்பளத்துக்கும் தொழிலாளிகளாகத்தான் பலர் வேலை செய்கிறார்கள். அதாவது இந்த முகாமத்துவ மிக உயர்ந்த முகாமத்துவ வேலைகளை செய்கிறதுக்கான தகுதியை எங்களுடைய வெளிநாட்டவர்கள் பெற்றுக்கொள்ள வேணும். அதுக்கான கல்வியை நாங்கள் அமைச்சு கொடுக்க வேணும். அதை நோக்கி போகணும். தனியாக சம்பளத்துக்காக இல்லை, அந்த இடங்களையும் வெளிநாட்டவர்கள் நிரப்பிக்கொள்ளணும் என்றது என்னுடைய ஆவாகம். ஒட்டுமொத்தத்தில் 2 ஈழத்தமிழ் வேட்பாளரிடமும் நீங்கள் புலம்பெயர்ந்து, குறிப்பாக நீங்கள் வாழுகின்ற மாநிலத்திலே அல்லது நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் அல்லது உங்களுடைய மொழி சார்ந்த ஈழத்தமிழர்கள் மூலம் உங்கள் பிற மொழி சகோதரர்களுக்கு என்ன தகவலை குறிப்பிடுகின்றீர்கள்? முதலில் சுதா அவர்கள் உங்களுடைய கருத்துக்கள். பிற மொழி சகோதரர்களுக்கு நான் அதனால தான் நான் சொல்லி, ஈழத்தமிழர்கள் ஊடாக என்னது, ஈழத்தமிழர் ஊடாக நானும் ஒரு அங்கம், உங்களோட இணைந்த ஒரு அங்கம், எனக்கும் அதே மாதிரியான அனுபவங்கள் இருக்கின்றன. ஆகவே என்னுடைய அங்கத்துவம் உங்களுக்கும் ஒரு மிக உதவியை கொடுக்கும். இந்த நாட்டில் என்னுடைய மாநில சபையில் தெரிவு செய்யப்பட்டால் அந்த உரிமைகளுக்காண்டி நான் தொடர்ச்சியாக போராடுவேன், என்னுடைய சக்திக்கு உட்பட என்றதுதான் என்னுடைய அறிக்கை அவர்களுக்கு. சிறியவர்கள் இந்த மாநிலத்தில் வந்து சோழத்தூர் மாநிலத்தில் நாங்கள் 2 வேட்பாளர்கள் 3 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றோம். பொதுவாக அவருடைய பேர் வந்து சுரோசன் சுந்தரலிங்கம் என்பது ஒரு இளம் வயது வேட்பாளர். அவரும் இன்றைக்கு இருந்தார், அவர் வர முடியவில்லை. ஆனால் அவர் வந்து ஒரு இளம் சமுதாயத்துக்காக அவர் வெல்ல வேண்டும் என்றதுக்காக சோசியல் ஜனநாயக கட்சியின் இளையோர் பிரிவில் இருந்து கேட்டிருக்கிறார். இப்போது சுதா சொன்ன மாதிரி சுதாகரன் வந்து சோழத்தினுடைய மாசராம் என்ற புகை என்ற இதில் தான் அவர் கேட்கின்றார். இப்போ நான் என்னுடைய வேட்பாளர் வந்து ஓல்டன் மாநிலத்துடைய ஓல்டன் என்ற இடத்துக்குலாம் மட்டும்தான் என்னுடைய இது நடக்குது. நான் அடுத்தது வந்து எங்களுடைய கண்டோனில் வந்து இப்போ ரிஜினல் ராத்தாக வந்து சுசானா சாஃப்னர்னு சொல்லி அவங்க வந்து ரிஜினல் ராத்தாக கண்டிடாட் பண்ணியிருக்கிறார்கள். எங்களுடைய சோசியல் ஜனநாயக கட்சி சார்பாக வந்து நாங்கள் அவங்களே நிலைநிறுத்தியிருக்கின்றோம். இந்த தேர்தலுக்கு வந்து அனைத்து தமிழ் மக்களும் தங்களுடைய தவறாது அவர்களை வாக்கு அளிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதாவது ஒருவர் வந்து 2 வாக்குகளை அளிக்கலாம். அதாவது என்னுடைய சீட்டு இலக்கம் வந்து லிஸ்ட்டில் 3ஆவது என்னுடைய பேர் அதில் இருக்கும். அந்த பேரை இன்னொரு தரம் நம்பரை போட்டு என்னுடைய பேர் இன்னொரு தரம் எழுதும்போது எனக்கு 2 வாக்கு கிடைக்கும். அதே போல தான் இப்போ சுதாகரன் அவர்களுக்கும். ஆனால் எல்லா மக்களும் தவறாது, அதாவது வாக்குரிமை செய்யக்கூடிய மக்கள் தவறாது எங்களுக்கு வாக்களிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். யக்கு அவர்கள் தமிழ் சமூகம் ஊடாக என்ன தகவலை நீங்கள் கூற விரும்புகிறீர்கள்? Was willst du unsere tamilische Community, was willst du über deine Kandidatur und dann deine politische Vision, was willst du das einfach sagen? Erstens, diese beiden sicher wählen, die wählen können, und die nicht wählen können, ich wiederhole mich, sollten unbedingt den Weg suchen, wie kann ich mich sportlich, kulturell, politisch aktiv beteiligen und am Schluss eben sich einbürgern lassen. Das möchte ich mitgeben. எங்களோட 2 பேருடைய வேட்பாளர்களும் வெற்றி பெறணும் என்று தன்னுடைய முதல் விருப்பம். அடுத்தது அது நடைபெறாதையும் நாங்கள் கூடுதலாக எல்லா விளையாட்டு, கலாச்சாரம், முழுமையான கல்வி, இந்த விஷயங்களில் கூடுதலான எங்களுடைய சக்தியை செலவழித்து அந்த மக்கள் இந்த இடத்துல ஒரு கால் பதிக்கணும்ன்றது தன்னுடைய விருப்பம். Und natürlich auch wenn Sie mich wählen, dann sage ich Nandri. தன்னை தெரிவு செய்தால் தான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்.
லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியற்களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட நேர காலங்கள் போதாத சூழ்நிலையிலும் கூட உங்களுடைய பெறுமதியான நேரத்தை எமக்காக உவந்தளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தேர்தலுக்கான வெற்றி வாகை சூட வேண்டும் என்கின்ற வெற்றி செய்திகளோடும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.